அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சகோதரர் இருவரும் இணைந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்கை செய்வீர் என முனிவர் யாவரும் கூறுதல். பாடல் எண் 963. அரும்பரதனின் நெஞ்சை மன்னவர் ஆன்மாவுமே அறிந்தே விரும்பியே விடும் பரத நெஞ்சனும் வெள்ளை வாய்மையும் புரிந்தே பெரும் பயணமே மேற்கொள்ளும் எம் பெரு மன்னரும் விரும்ப இரு சகோதரர் இணைந்து செய்க இவ்விறுதி பணி ஒருங்கே. இதுவே 963வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும். அரும்பரதனின் நெஞ்சை மன்னவர் ஆன்மாவுமே அறிந்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம், அருமை மிகுந்த நெஞ்சம் கொண்டவனாகிய அந்த பரதனுடைய உள்ளத்தை மன்னவருடைய ஆன்மாவும் மன்னவராகிய தயரதனுடைய ஆன்மாவும் இப்போது நன்றாக அறிந்திருக்கும். அவ்வாறு அறிந்ததால் விரும்பியே விடும் பரதன் நெஞ்சனும் வெள்ளை வாய்மையும் புரிந்தே, அந்த மன்னருடைய ஆன்மாவும் பரதனுடைய உள்ளத்தை மிகவும் விரும்பிவிடும். ஏனென்றால் பரதனுடைய உள்ளமானது மிகவும் வெண்மை கொண்டது, வெள்ளை உள்ளம் என்கிற கள்ளங்கவலம் இல்லாத உள்ளம், அத்துடன் வெள்ளை வாய்மை என்கிற எந்த ஒரு பொய்மையும் இல்லாத தூய வாய்மை மிகுந்த அந்த உள்ளத்தை நன்றாக புரிந்து கொண்டதால், புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த மன்னர் தயரதனுடைய ஆன்மாவும் அந்த பரதனுடைய உள்ளத்தை மிகவும் விரும்பும். எனவே தன்னுடைய வாழ்வின் இறுதி பயணம் என்கிற பெரும் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மன்னர் தயரதனுடைய ஆன்மாவுமே விரும்பும் வகையிலே இரு சகோதரர் இணைந்து செய்க இவ்விறுதி பணி ஒருங்கே. சகோதரராகிய நீங்கள் இருவரும் இணைந்து ஒருங்கே நின்றவாறு ஒருமித்து மன்னவர் தயரதருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கை செய்வீர். அவ்வாறு செய்வதன் மூலம் மன்னரும் மகிழ்ச்சி அடைவார், அவருடைய ஆன்மாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் என்று அந்த முனிவர் யாவரும் பரத சகோதரருக்கு அந்த ஈமச் சடங்கை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதுவே 963வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 964வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.